இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அவனிடம் பணிந்து பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். வருகின்ற வாரம் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமலானை அடைந்து விடுவோம். இந்த ரமலானை அடையக்கூடிய நாம் இந்த ரமலான் பல்வேறு விதமான பயிற்சிகளை முஸ்லிம்களுக்கு அளிக்க இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனை ஓதுதல், இரவு நேரங்களிலே புனிதமிக்க முபாரக்கான சஹர் நேரத்தில் எழுந்து தொழுதல், ஏழைகளுக்கு தானம் தர்மங்கள் வழங்குதல், பொய் புறம் பேசாமல் இருத்தல் என்று பல்வேறு விதமான பயிற்சிகளை தர இருக்கிறது. நாம் இதில் ஒரு சில அம்சங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடு கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் மக்களுக்கு பல்வேறு துஆக்களை கற்றுத்தருகிறான். அந்த துஆக்களை நாம் மனனம் செய்வது என்று நாம் நமக்குள் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த மாதம் கழிவதற்கு முன்னால் குர்ஆன் கூறக்கூடிய முக்கியமான துஆக்களை நாம் மனனமும் செய்திருக்க வேண்டும். அந்த துஆக்கள்ல ஒரு துஆ, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரி என்ற இந்த துஆ. இந்த துஆவை தொழுகையில நாம் அடிக்கடி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி அத்தியாயத்தை ஓதும்போது செவியுறுகிறோம். அதை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். தொழுகையில கேட்கும்போது நமக்கு மனனமாகவில்லையா? இன்றைக்கு கை அடக்கத்திற்குள்ள மொபைல்கள் நம்மிடத்தில் வந்துவிட்டன. அதுல சுதைசு ஷுரைம் போன்றவர்களுடைய ஓதக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நாம் நம்முடைய மொபைலில் பதிவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். நபித்தோழர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்தது எழுதி படித்து பார்த்து அவர்கள் மனனம் செய்யவில்லை. காதில் விழுந்ததுதான் அவர்களுடைய இதயத்தில் பசுமரத்து ஆணி போன்று பதிந்தது. ஒட்டுமொத்த குர்ஆனும் அப்படித்தான். அதனால் நாம் இதற்காக வேண்டி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த துஆ இதனுடைய விளக்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த துஆவுக்கு முந்தி ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி என்று துவங்குகின்றது. இன் துபுது மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைத்து வைத்திருந்தாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் உங்களை விசாரித்தே தீர்வான். ஃபயக்ஃபிர் லிமன் யஷா, தான் நாடியவர்களை மன்னிப்பான். வயுஅذிபு மன் யஷா, தான் நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன். அலறிட்டாங்க நபி தோழர்கள். நமக்கு ஒன்றும் தெரியல, நடுங்கிட்டாங்க. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, குல்லிஃப்னா மினல் அமால் மினஸ் ஸலா வஸ்ஸியாம் வல் ஜிஹாத் வஸ் ஸதகா, எங்களுக்கு அமல்கள் எல்லாம்
இறைவனால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றன. தொழுகை, அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நோன்பு, அதையும் பிடிக்கின்றோம். ஒல் ஜிஹாத், இந்த 2 அம்சங்கள்ல நாம எல்லாருமே உள்ள வந்துருவோம். தொழுகை, நோன்பு. ஜிஹாது என்று வருகின்ற பொழுது அது ஆகாது அப்படின்னு நம்ம மெதுவா ஒதுங்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு சோதனை நமக்கு வரல, வந்தா சந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜிஹாது எப்படி இருந்தது? ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒரு போராளி, ஒவ்வொரு தொழுகையாளியும் ஒரு இராணுவ வீரன். கைகால்கள் முடமாக இருக்கக்கூடாது, ஊனமுற்றவனாக இருக்கக்கூடாது, கண் குருடாக இருக்கக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, பெண்களாக இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். மீதி உள்ள அத்தனை பேர்களுக்கும், சிறுவர்கள், இவர்களுக்கும் விதிவிலக்கு, போர் கடமையாக்கப்பட்டிருந்தது. எந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டாலும் போர்க்களத்தில் தங்களுடைய உயிரை மாய்ப்பதற்கு, சாய்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஜிஹாது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுச்சு, அதை கூட தாங்கிக்கிட்டோம். சதக்கா கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சதக்காவையும் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனா இப்போது ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறதே, இது எங்களால தாங்க முடியல. இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை வெளியே போட்டு உடைத்து விட்டால் பிடிக்கலாம். இதுல ஒன்றும் தப்பு இல்லை. கடுமையா ஒரு தடவை பிடிச்சி திட்டுறேன், பேசுறேன், அப்போது தண்டனை கொடுப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவு துஃபூஹு, உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் உங்களை விசாரித்தே தீர்வான். இதுதான் பெரிய ஒரு பாரம். மனிதனுடைய உள்ளத்தில் ஆயிரம் தவறான எண்ணங்கள், தப்பான சிந்தனைகள் அலைமோதி செல்லும், ஊசலாடி கொண்டிருக்கும். இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. பெரிய இரையச்சவாதியாக இருப்பான். ஒரு அழகான பெண்ணு பளபளப்பாக செல்ல ஆரம்பித்து விட்டால் அவளை பார்த்து, ஓ இவ்வளவு அழகா என்று நினைக்க ஆரம்பித்து விடுவான். இது யாரும் விதிவிலக்கே கிடையாது, உள்ளத்துல வந்துரும். இவன் கல்யாணம் முடிச்சவனாவே இருப்பான், 1க்கு 4 மனைவியை முடிச்சவனாவே இருப்பான். இப்படி இன்னொரு பெண்ணு போகும்போது பார்வை பட்டதுதான் தாமதம், உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக வேண்டி அல்லாஹ் பிடித்தால், உதாரணத்திற்கு தான் ஒன்றை சொல்லி இருக்கிறேன், தாங்க முடியுமா? யார் தான் இதுல தப்ப முடியும்? அதனாலதான் வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட திரும்ப கேட்கிறாங்க, இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட 2 சமுதாயம் இருந்துச்சு, அவங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ல நினைக்கின்றீர்களா? சமீனா அசைனா, காதல விழுந்துச்சு, ஆனா மாற்றமாகத்தான் நடப்போம் என்று சொன்னார்களே, செவியுற்றோம் செயல்பட மாட்டோம் என்று சொன்னார்களே, அத மாதிரி சொல்ல போகின்றீர்களா? நீங்க சொல்லுங்க, கூலு சமீனா, எங்களுடைய காதில் விழுந்தது, வாத்தாயினா, கட்டுப்பட்டோம், சமீனா வாத்தாயினா குஃப்ரானக, இறைவா நீ மன்னித்து விடு, ரப்பனா வ இலைக்கல் மசீர், உன்னிடத்தில்தான் மீளுதல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க அப்படியே பணிந்து உருகி இந்த வார்த்தையே சொல்றான். இப்படி சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, இவ்வளவையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு வகாலு, இந்த மூமின்கள், அதாவது அல்லாஹ்வை நம்பி இருக்காங்க, மலக்குகளை நம்பி இருக்காங்க, மறுமையினால நம்பிக்கிறாங்க, பட்டியல் போடுறான். இப்படி பட்டியல் போட்டுவிட்டு வகாலு, இந்த முஸ்லிம்கள் சொல்கின்றார்கள், இந்த மூமின்கள் சொல்கின்றார்கள், சமீஅனா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே அல்லாஹ் போடுறான், எங்களுடைய காதுல விழுந்துச்சு, வா அத்தாயினா, நாங்கள் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக், இறைவா நீ மன்னித்து விடு, உன்னிடத்தில் தான் மீளுதல் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை அல்லாஹ் தஆலா அப்படியே போட்டு, மூமின்கள் என்று சொன்னால்
அவர்கிட்ட இறை நம்பிக்கை இருக்கும். இது போன்று ஒரு இறைவனிடத்திலிருந்து கட்டளை வருகின்றது என்றால் அதற்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அருள்றான். அவங்களும் அப்படி சொல்றான். அப்படி சொன்ன பிறகு இப்போது இதுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா அடுத்து ஒரு செய்தியை சொல்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த அவங்களுக்குள்ள முதல்ல உள்ளத்துல உள்ளது கூட சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னானே, அதுக்கு இப்பொழுது சலுகை கிடைத்து விட்டது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத். நல்லது செய்திருந்தால் அதற்கு, வஅலைஹா மக்தஸபத் தப்பு செய்திருந்தால் அதற்கு. இந்த வசனம் அருளப்படுகின்றது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மக்தஸபத். அந்த சலுகையை கொடுத்துட்டான். அடுத்துதான் சொல்றான், ரப்பனா எங்களுடைய இறைவா, லா துஆഖிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தப்பு செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிடாது. இது என்ன? மறதி என்றால் என்ன, தப்பு என்றால் என்ன? மறதி என்றால் முன்ன கூடி ஒரு செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னால அவருக்கு நினைவராம போயிடும். இதற்கு என்ன எடுத்துக்காட்டு? வலக்கத் அஹிதுனா இலா ஆதம. நாம் இதற்கு முன்னால் ஆதமிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோம். ஃபனசிய, அவர் மறந்துட்டார். இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க என்று நம்முடைய வாப்பா அம்மாக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். மறந்து போய் நெருங்கிட்டாங்க, கதை முடிஞ்சு போச்சு, எல்லாருமே உலகத்திற்கு வந்தாச்சு. அவன் முன்னால் ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டு மறந்தாச்சு. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபையில பேசும்போது அவருக்கு கொஸ்டின் வருது, யார் ரொம்ப தெரிஞ்சவங்க? நம்ம தான் அப்படின்ட்டாங்க. நீங்க தானா, இங்க வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். கூப்பிட்டு ஹதீர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. சூரத்து கஹஃப்ல வருது, எடுத்து பார்த்துக்கங்க. ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஞானத்தை கற்று தந்திருக்கிறான், உங்களை நான் பின்பற்ற போறேன். அவன் உடனே அவன் கேட்கிறாங்க, இன்னக லன் தஸ்ததிய மய சபுரா. எப்பா, நீ நம்மோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாடம் படிக்கிறதுக்கு தேவையான பொறுமை வேணும். அந்த பொறுமையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹைத் பிஹி குப்ரா. செய்தியினுடைய எல்லா அம்சங்களையும் நல்ல சூழ்ந்து அறியாமல், முழுமையாக தெரியாமல் நீங்க எப்படி பொறுமையா இருக்க முடியும் என்று கேட்கும்போது, இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரன். என்ன நீங்க பொறுமையாளராக பார்ப்பீங்க, அவ்வளோ ஆசிலக்க அம்ரா, மாறலாம் செய்ய மாட்டான்னு சொல்றாங்க. என்ன ஒரு செய்தி நமக்குள்ள ஏற்பட்டாலும் நான் விளக்கம் சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது முதல்ல கப்பல்ல ஏறாங்க. ஏறின உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி தான். அஹரக்தஹா லி துஹ்ரிக அஹ்லஹா. உள்ளவன்லாம் கடல்ல உள்ள போட்டு சாவடிக்க பாக்குறியா அப்படின்ட்டாங்க. அப்ப உடனே கால ஆலம் அக்குல்லக்க இன்னக்க லன் தஸ்ததிய மாய சபுரா. நீ நம்மோட வர்றதுக்கு பொறுமை இருக்காது நான் சொன்னேன்ல. உடனே சொல்றாங்க, கால லா துஆഖிதுனி பிமா நசீது. நான் மறந்த விஷயத்துல என்ன நீங்க பிடிச்சிராதீங்க. வலா துர்ஹித்னி மின் அம்ரி யுஸ்ரா. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க, நான் இனிமே ஒழுங்கா நடந்துக்குறேன். போறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்ல, ஏதோ ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனை பிடிச்சி ஆளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாடுறாங்க. அக்கத்தல்த நஃப்ஸன் ஜக்கியத்தன் பிகைரி நஃப்ஸ். கொலை செய்யறதா இருந்தா ஏதாவது தப்பு செய்திருக்கணும், அதுக்கு பகரமாக செய்யலாம். இப்படி அநியாயமா சின்ன ஜிசுவை பிடிச்சி இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சி நம்ம கேவல் தலையை திருவுற மாதிரி திருவி போட்டீங்களா அப்படிங்கிறான். என்ன நான் சொன்னேன்ல அப்படின்னு. அப்ப உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்யறாங்கன்னா, இன்ஸ் ஆல்துக்க பாதா, இதற்கு பின்னால ஏதாவது கேட்டா ஃபலா துசாபினி, நீங்க நம்ம ரெண்டு பேரும் சங்காத்த வேண்டாம்,
பஞ்சாயத்தை அதோட முடிச்சுக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். அதுக்கடுத்து ஒரு ஊருக்கு போறாங்க, சாப்பாடு கிடைக்கல, அந்த மக்கள் எதுவும் தரல. அந்த ஊர்ல ஒரு சுவர் ஒண்ணு கீழே விடுற மாதிரி இருக்கு. இவங்க போய் தூக்கி நிறுத்துறாங்க. லவ்ஷேத்தை ரத்தகத்த அலையஜறான், நீ கொஞ்சம் விரும்பினா அந்த மக்கள்கிட்ட இது சரி செய்வதற்கு கொஞ்சம் கூலி வாங்கிக்கலாம் இல்ல. என்ன அவங்க அடிச்சிட்டாங்க. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். காலா ஹாதா ஃபிராக்கு பைனி பைனிக். இந்த உளத்தல் வேலையெல்லாம் கிடையாது. உமக்கும் நமக்கும் மத்தியில விவகாரம் முடிஞ்சு, ஓம்பாத வேற ஏம்பாத வேற, பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்க்கிறோம் என்றால், மறதி என்று வருகின்ற பொழுது முன்ன கூடி சொல்லியாச்சு, எல்லா நிபந்தனையும் போட்டாங்க, மறந்து போறாங்க. இதுதான் இந்த மறதி. இது எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த ரமலான் வருது, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு லைலத்துல் கத்ர் இரவு, எந்த இரவு என்று அறிவிக்கப்பட்டது. சொல்றதுக்கு வர்றாங்க, சண்டை போடுறாங்க, அதை பார்க்கறாங்க, மனசுல உள்ளது மறந்து போச்சு. ஆனா நல்ல வேலை, இப்ப நம்ம ஆட்கள் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்திய பத்துல தேடிக்கங்க அப்படின்ட்டாங்க. நம்ம ஜமாத் வந்துதான் பிந்திய பத்த ஹயாத்தாக்கி கொண்டு இருக்கிறது. அவன் என்ன செய்யறான், 27 அன்னைக்கு வர்றான், சட்டை கிட்ட போட்டு நல்ல புரோட்டா கறி 27 ரணகலப்படுது. அந்த அளவிற்கு இந்த மாதிரி மறைக்கப்பட்டு இருக்கும் பொழுதே எப்படின்னா, ரசூலுல்லாஹ் அந்த தேதி அறிவிச்சிருந்தா என்ன ஆகும், ஒருத்தருவே வரமாட்டாங்க. பாத்துக்கிறோம், அந்த அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அன்னைக்கு போய் வருஷ பாவத்தை பூரா முழுக்க போட்டு விட்டு அப்புறம் பாத்துக்கிறோம் என்று அந்த இரவு மட்டும் தொக்கி பிடிச்சு நிற்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி மறந்து போச்சு. பாக்கிறோமா இல்லையா? இதுல அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை வச்சிருக்கிறான். இல்லனா நாம் அந்த பிந்திய பத்துல இதற்காக வேண்டி பெரிய ஒரு முயற்சிலாம் இன்றைக்கு எடுத்திருக்க மாட்டோம். பிந்திய 10 முழுவதையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அதுல குறிப்பா ஒற்றப்படை இரவு தேடிக்கங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப அதனால இந்த மறதி இங்கு நன்மையாக ஆகியிருக்கிறது. அடுத்து அல்லாஹ்விடத்துல மறதி இருக்கின்றதே, அதை பிடிக்க மாட்டான். மனுஷன் டிக்கெட் எடுக்கிறான், இ டிக்கெட் வச்சிருக்கான், இ டிக்கெட் எடுக்கிறவன் பூரா டிடிட்ட போய் ஈன்னு தான் நிக்கிறான். காரணம் என்ன கேட்டா, இ டிக்கெட் அதற்கு ஐடி எடுத்துட்டு போகலன்னா டிக்கெட்லெஸ் டிராவல்னு வச்சிருக்கான், ஃபைன் தான். எவ்வளவோ கெஞ்சுறாங்க, பல சம்பவத்தை பார்த்தாச்சு. குடும்பத்தோட வந்து உட்கார்ந்துருக்காங்க, சார் எடுத்துட்டு வரல நினைச்ச முடியாது. சாராவது வேற யாராவது, நீ ஃபைனை கட்டி ஆகணும். இதுதான் மனுஷனுடைய அகராதி. ரப்புல் ஆலமீனை பாருங்க, இந்த நோன்பு காலம் வருது, ஒருத்தன் ஒரு வழக்கமா 9 மணிக்கு எழுந்திருக்கிறான், இட்லி முன்னால இருக்குது, எடுத்து வச்சு சாப்பிடுறான், நோன்பு தான் பிடிச்சிருக்கிறான், 3 இட்லியை உள்ள அனுப்பிட்டான். அப்புறம் தான் தெரியுது, ஆஹா நோம்புல என்று தெரிந்தால் 4வது இட்லிக்கு பாயக்கூடாது, அதோட நிறுத்திட வேண்டியது. மார்க்கம் சொல்லுது, இதா நசிய அக்கல, மறந்து ஒருத்தன் சாப்பிட்டான், அவன் ஷரிப அல்லது குடிச்சிட்டான், இப்படி ஒரு நிலையை சந்தித்தவர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறான் தான் பார்க்கிறேன், நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் அவங்க ஃபல்யுத்திம்மு ஸௌமஹு, அவர் நோன்பை முழுமையாக்கட்டும். இன்னமா அத்அமஹுல்லாஹு வ ஸகாஹு, அவருக்கு உணவு கொடுத்ததெல்லாம், இந்த சாப்பாடை வழங்கியதெல்லாம், அந்த பானத்தை கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் தான். இது ஒரு பெரிய பாக்கியம். அந்த அளவிற்கு உள்ளது. மனுஷன் மறக்கிறான், ரப்புல் ஆலமீன் பிடிக்கிறது கிடையாது. ஆனா மனுஷனுடைய அகராதியில அதெல்லாம் கிடையவே கிடையாது. சார் டிக்கெட்லாம் எடுத்து வச்சேன் சார், ஐடியெல்லாம் எடுத்து வச்சேன் சார், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அவன் மனிதனிடத்தில் மறதிக்கு தண்டனை, அல்லாஹ்விடத்தில் அது கிடையாது. அந்த ரப்பு தான் நமக்கு சொல்லி தருகிறான். நாம மறதியா சில தப்பு செய்துட்டா பிடிச்சிடாது. அதற்கடுத்து அவ் அக்தனா, நாங்கள் தவறு செய்து விட்டால் தவறும் நமக்கு வரும். எப்படி? அதற்கு ஒரு உதாரணத்தை, தவறு என்றால் முன்னக்கூட்டியே அவருக்கு விவரம் இருந்திருக்கார், செய்திருவார். முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க மதீனாவிற்கு. அப்படி வரும் பொழுது மக்கள் தொழுகையில நின்றுகிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வோட தான். அப்படி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் தும்முகிறார்.
அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு, இவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாது. மற்ற நபி தோழர்கள் பார்வையால் சாடை செய்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவரு என்ன மாதிரியா பேசுறீங்களா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். உடனே அவங்க தொடையெல்லாம் தட்டி காட்டோம்னா அதற்கு பின்னால் அவருக்கு சுதாரிப்பு வந்து, ஆஹா நாம தப்பு செய்துட்டோம் என்று உணர்ந்து கொள்கிறார், திருத்திக் கொள்கிறார் தன்னை. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல். சலாம் கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். சலாம் கொடுக்கிறாங்க. கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில இன்ன ஹாதிஹி ஸலா, இது தொழுகப்பா, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், இதுல மக்கள் பேசுற மாதிரியான பேச்சு கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர், ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க தஸ்பீஹ் சொல்லணும். இல்லைன்னா இந்த காலத்தில் உள்ள முத்தவள்ளி என்ன சொல்லுவான் தெரியுமா, 5வது ரக்காத்துக்கு இமாம் எழுந்துச்சுவான், 4 ரக்காத்தே பெரும்பாடா இருக்கு, இவன் மாதிரி சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கோம் 5வது எழுந்துருவான் உட்காரையா அப்படின்றவாப்ல. அந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கு போயிடும். அப்ப அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலை அடைச்சி தஸ்பீஹ் இதை சொல்லி தான் உணர்த்தணும். அதுலயும் ஒரு இடத்துல நடந்துச்சு. ஒரு இமாம் எழுந்துச்சிட்டாரு, எழுந்துட்டு இருக்கும் பொழுதே அப்படி அவர் எழுந்துச்சு போறான், நம்மளும் பின்னால போயிட்டு அதுக்கு பின்னால் சஜ்ஜா செய்திக்கிற வேண்டியதான். இவன் கீழே உட்கார்ந்துட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உட்கார்றியா உட்கார்லையா, இந்த மாதிரியான ரேஞ்சுக்கும் பெறக்கூடாது. சொல்ல வேண்டியது இத்தனையும் தாண்டி அவர் போறாரு, போனா அவரை பின்பற்றிக்கிற வேண்டியது அவருக்குள்ள பரிகாரம் நமக்கும் என்று நாம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, இந்த முஆவியா இப்னு ஹக்கமுடைய இந்த சம்பவத்துல முன்பின் விவரம் அவருக்கு தெரியல. அவர் முன்னக்கூடிய அந்த செய்தியை பற்றி மார்க்கம் ஞானம் இல்லாதனால அப்படி தப்பு செய்துட்டார். அப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு நம்ம யாராவது பலியாகி விட்டோம் என்றால் அல்லாஹ்விட்ட சொல்றோம், எங்களை பிடிச்சிராத, லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, இறைவா இதற்கு முன்னால் உண்டானவர்களை உள்ள பாரத்தை போன்று எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. ஏதாவது தப்பு செய்துட்டா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உணவுகள்ல சிலதை ஹராமாக்கிடுவான். பாருங்களேன், கொழுப்பு அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு போச்சு. கொழுப்பு சாப்பிடலாம், முதுகோட ஒட்டி இருக்கணும், வயிற்றோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இப்படி பார்த்து நம்ம சாப்பிட முடியுமா? இப்படி எல்லாம் தண்டனை இருந்துச்சு. அத மாதிரி எங்களை நீ தண்டிச்சிடாத. அடுத்து வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்துலனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத விஷயத்தை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே. அழகான துவா. ஒரு வண்டி தள்ளி பிழைக்கிறாங்க. இவனுடைய பையன், இவனுடைய மகனுக்கு ஹார்ட்ல வால் உள்ள பிரச்சனை என்று வந்து விடுகிறது. இவன் தாக்கு பிடிக்க முடியுமா? 10 லட்சம் வருது, எங்க போவான்? முடியாது. அவ இதுல உள்ள அந்த எல்லாவற்றையுமே அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா தான், எனக்கு சக்தி இல்லாத சுமத்திராத. அப்படியே இது போன்ற ஆட்களுக்கு வந்து விட்டது என்றால் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான வாசலை திறந்து வைப்பான். இந்த துவாக்களை நாம கேட்டு வருகின்றோம் என்றால் அதற்குண்டான பாதத்தை திறக்கும். வாஃபுன்னா வக்ஃபிர்லனா, எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு பிழையை பொறுத்து விடு. வர்ஹம்னா, எங்களுக்கு நீ அருள் புரி. அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய எஜமானன். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். இதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வக்தானா என்று சொல்லும் போது நான் ஒப்புக்கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். அதற்கடுத்து இப்படி வாஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பகுதியாக சொல்றதுக்கு விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஃபால்து நாம் நாம் ஆம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். இந்த ஒரு துவாவை நாம கேட்க தவறக்கூடாது. அதிலையும் இப்போ உள்ள காலகட்டம் இருக்கின்றதே, மோடியினுடைய இந்த அராஜகம், இந்துத்துவாவுடைய சக்தி இன்றைக்கு வெறி கொண்டு அலைகின்றது. இந்த மாதிரியான சக்தி இடத்திலிருந்து நாமோ இறைவனிடத்தில் பாதுகாப்பும் தேட வேண்டும். அதற்குண்டான யுக்தி என்னவோ அதையும் நாம கையாள வேண்டும். ஆனால் இந்த துவாவெல்லாம் இந்த காலத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் தெரியவில்லையா, ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற இந்த துவாவாவது நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட இந்த துவா எந்த இடத்தில் வழங்கப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துவா வழங்கப்பட்ட இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவில் இருக்கும் பொழுது 3 விஷயங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஒன்று தொழுகை, அதற்கடுத்து இந்த துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது சூரத்துல் பக்ராவில் உள்ள கடைசி 2 வசனங்கள், அத்தியாயத்தில் 2 வசனங்கள்,
அது போன்று இன்னொரு நற்செய்தி, யார் ஷிர்க் வைக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு பெரும் பெரும் பாவங்களை மன்னிப்பது என்ற ஒரு நற்செய்தி. இந்த 3 செய்தியுமே வழங்கப்பட்ட இடம் எது? சிதறத்துல் முன்தஹா. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வழங்கப்பட்ட ஒரு பெருமதிப்பு உள்ள ஒரு துவா தான் இப்போது உங்களிடத்தில் சொல்லி காட்டப்பட்ட அந்த துவா. அந்த துவாவை நாம மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் செய்தவர்கள் மற்ற துவாக்கள், குர்ஆன்ல இருந்து பல துவாக்கள், அந்த துவாக்களை மனனம் செய்து கொள்வது என்று ஒரு சபதம் எடுத்து இந்த ரமலான பயனுள்ள ரமலானாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.